கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024 ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ஓசனா ஏஜி சபையில் நடந்த ஆராதனைகள், ஆண்கள் ஐக்கிய கூட்டங்கள், பெண்கள் ஐக்கிய கூட்டங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அதை பற்றிய சில வீடியோக்களை இப்பொழுது பார்க்கலாம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அந்த சூழ்நிலை குறித்து பார்க்கிறோம். ஒன்றும் கையில இல்லாத சூழ்நிலை என்று பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை சில நேரங்களில் நீங்க சோர்ந்து போய் காணப்படலாம். எல்லாம் இருக்குது, ஓகே, நான் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்கிறேன், கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிறேன். ஆனால் சில சூழ்நிலைகள் இப்படியாக காணப்படுகிறதா? அவர் என்னை புடமிடுகிறார், அவர் என்னை சுத்திகரிக்கிறார். அவருடைய வேத வார்த்தைகளின் மூலம் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொண்டு எத்தனையோ வருஷமா நான் சேர்த்து வச்ச பாவங்கள் எல்லாம் ஒரு நொடியில கழுவி, கையின் பிரயாசத்தை நீயும் உன் குடும்பம் தான் சாப்பிட போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. இயேசுவோடு நேரடியாக ஊழியம் செய்தாங்க. அல்லையா, ஆண்டவரோடு நேரடியாக ஊழியம் செய்தாங்க. அல்ல, இயேசுவை போல மாறினாங்க. குகை தண்ணில் வாசம் செய்தாங்க. பலவீனரா இருந்தாங்க, பசியோடு சேவை செய்தாங்க, தாகத்தோடு நடந்தாங்க, பாடு நிந்தை அனுபவிச்சாங்க, பட்டயத்தினால மாட்டுமா. நான் ஆவியில டிக்ளேர் பண்றேன், ஹோசனா அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் 2024ல எல்லா வரங்களும் உள்ள சபையாய் மாறட்டும். ஆமென். ஒரு ஆளுக்குள்ள ஆமென் வெளிப்பாடு இருந்தா ஒரு ஆளுக்குள்ள தீர்க்க தரிசனம் எழும்பட்டும், ஒரு ஆளுக்குள்ள சுகமளிக்கிற வரம் வெளிப்படட்டும், ஒரு ஆளுக்குள்ள அற்புதங்களை செய்யும் வரங்கள் வெளிப்படட்டும். ஆமென். ஒரு ஆளுங்களை கட்டுகளை அவிழ்க்கிற வரங்கள் வெளிப்படட்டும். சபை ஆவியில உயிர் பெறட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, இந்த பகல் ஜெபிங்க. ஊழியர்களை மட்டும் இல்ல, உங்களையும் கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அவருடைய அன்பு தான் ரொம்ப பெருசு. அதனாலதான் எபேசியர்ல எழுதும்போது சொல்றாரு, அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய முன் அறிவு யார் மேல அளவு கடந்த பாசத்தை வைக்கணும், யாருக்கு இன்னும் கிருபைகளை கொடுக்கணும்னு என்ன பண்ணி வச்சிருக்கு, சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கு. ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தை திறக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பலகணிகளை திறக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஆலயத்தின் அபிஷேகமாய் இருக்கிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் ஜெயம் பெற்றவராக இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நீ ஐஸ்வர்யவானாகும்படி என்கிட்ட வந்து கேளு பொண்ணு. நமது ஜனமாகிய சபையை கடாட்சிப்பார். இந்த கடாட்சிக்கிற இந்த அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். இந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் 28ஆம் வசனத்துல போய் நிக்க முடியாது. நீங்க தொடர்ந்து நிறைய வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே வருவார். தானியேல் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவனை எதிலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா இந்த ஆண்டவருடைய காரியத்துல குற்றம் கிடையாது. அவன் ஒரு பிளான் போட்டு தந்திரமா அங்க இருக்கிற அதிகாரிலாம் பிளான் போட்டு இவனை எப்படியாவது மடக்கணும், இவனை ஒடுக்கணும், அழிக்கணும்னு நினைச்சு அவனை கொண்டு போய் தோத்துற சிங்கம் கபிக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. மேவி போசேத்தின் தகப்பன் பேர் என்ன? வெரி குட், வெரி குட். அவரு வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சாமுவேலின் தகப்பன் பேர் என்ன? சாமுவேல் கொடுங்க. ஆமா, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான். அதை சொன்ன பொழுது அவன் சகோதரர்கள் அவனை அதிகமாக பகைத்தார்கள். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போகாத பிரச்சனை கிடையாது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போகாத போராட்டம் கிடையாது. யோசேப்பு மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போகிறார். யோசேப்பு பாடுகள், உபத்திரவம், அவமானம், கண்ணீர். இந்த பட்டணத்துல உங்களை மேலோங்கி உயர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த பட்டணத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த பட்டணத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த பட்டணத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில விசாலமான ஒரு கூட்டம் இந்த சபைக்கு நேரே கடந்து வர போகிறது. அதற்கு உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் பூரணத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீ கர்த்தருக்கு பூரணமாய் வாழும் பொழுது, முழு மனதோடு முழு உண்மையாய் நீ வாழும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு
வரலாற்றை நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் இவங்க 4 பேர் மட்டும்தான் சுவிசேஷம் எழுதினாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏகப்பட்ட பேர் சுவிசேஷம் எழுதினாங்க. ஆனால் எல்லாவற்றையும் சுவிசேஷமாக நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 4 மட்டும்தான் அவர்கள் சுவிசேஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அத்திமரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரம், அந்த அத்திமரம் இஸ்ரவேலு ஆகிய ஜனம் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அத்திமரம் துளிர் விடும் போது வசந்தம் காலம் ஆயிற்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அப்படியே இவர்கள் ஒன்று கூடும் போது கடைசி காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்ணாருடைய தேசம் எப்படிப்பட்டதுன்றதை கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். இந்த அம்மா எப்படிப்பட்ட தேசத்துல வாழ்றாங்க தெரியுமா? எப்ராயிம் மலை தேசத்திலே வாழ்கிறவர்கள். அமர்ந்தானா அப்படி இருக்கா பைபிள்ல? ஆனா இந்த தேசத்தாலாம் யார் தெரியுமா? நீங்கள் நியாயாதிபதியின் புத்தகத்துல வாஸ்து பார்த்தனா 8:1 கிதியோன் சண்டைக்கு போறார். கிதியோன் எப்படி சண்டைக்கு போறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள்ல படிச்சிருப்பீங்க. இவ்விதமாய் 2024ஆம் ஆண்டில் ஆராதனைகளும் சிறப்பு கூட்டங்களும் நடத்த ஆண்டவர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.